அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், எல்லா தகுதிகளோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும், விதவிதமான கனவுகள் இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்ம பண்ணித்தரோம். ஆனால் நாம் செய்து தருகிற இந்த வசதிகளும் வாய்ப்புகளுமே அவர்களுக்கு ஒரு தடையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துறையிலே ஆராய்ச்சி செய்கிறவர்கள். நீங்கள் எப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்கிறீங்களோ அப்போ அது முழுக்க முழுக்க நன்மை தராது. சௌக்கியமாக ஏசி ரூமில் பட்டு தூங்குறோன்னு வச்சிங்களேன், சுகமாக தான் இருக்கும். ஆனால் ஏசிலேயே இப்போ பாரு படுத்துக்கிட்டு இருந்தால் தோல்லாம் ட்ரை ஆயிடுதுன்னு இப்போ சொல்கிறாங்க. சுகமாக தான் இருக்குது, ஆனால் அது நல்லதற்கு அல்ல. ஃப்ரிட்ஜு அதில் கொண்டு போய் பால் பேக்கெட்டை வச்சோம் அப்படின்னா பால் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் பால் என்பது கரைந்து ஒரு பேக்கெட்டிலே செய்து நாம் வாங்கி கொண்டு வந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்காக இல்லை. அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாலும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு அப்புறம் எடுத்து சுட பண்ணால் ஒரு வாரத்துக்கு மேலே சுட வைக்கிற பொழுது பால் திரிந்து போய் விடுகிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் அவங்க அப்பா பையனை எப்படி கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாருன்னு சொன்னார். ஆச்சரியமான விஷயம். நம்மளாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவோம், இல்லை நம்மளே காரில் கொண்டு போய் விடுவோம், பைக்கில் கொண்டு போய் விடுவோம் இல்லைங்களா? அவங்க அப்பா அவருடைய பையனை ஸ்கூலுக்கு நடத்தி தான் அழைச்சிட்டு போவாராம். ஏன் நடப்பதுன்றது பிள்ளைக்கு ஒரு பயிற்சி. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்குதுன்றாங்க. ஏன்? சைக்கிளில் போய் பழகிடுச்சு, 2 வீலரில் போய் பழகிடுச்சு. அதுவும் நிறைய பசங்க இன்னும் லைசன்ஸே வாங்கலை, அந்த வயசு கூட வரல. ஒரு 15 வயசு 14 வயசு அதுக்குள்ளே ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கிறான், டிவிஎஸ் 50 போயிட்டுருக்கிறான். இவன் எப்படிலாம் போகலாமா அப்படின்றது சட்டப்படியே தவறு. காவல்துறை நண்பர்கள் பார்த்தா அந்த பிள்ளைங்களை பிடிப்பாங்க. அதில் 2 பேர் 3 பேர்லாம் கூட உக்காந்துட்டு போகிறான். ஆனால் அவர் பையனை தினம் அழைச்சிட்டு போவாராம். அழைச்சிட்டு போகிறப்போ அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறாருங்க. நான் படித்து பிரமித்து போய்விட்டேன். என்ன தெரியுங்களா? அது கடைவீதி வழியாக அழைச்சிக்கிட்டு போகிறாரு. தினம் ஒவ்வொரு கடையை பற்றியும் அந்த பிள்ளை சொல்லுவாராம். அந்த கடையோட பேர் படி அப்படின்னா அது அமுத சுரபி அப்படின்னு கடை பேர் இருக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த பையன் அதை படிக்கணும். அப்புறம் அது பலசரக்கு கடையாக இருந்தால் அந்த கடையை பற்றி அவர் சொல்லுவாராம். அந்த கடையில் என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும், அப்புறம் எந்தெந்த பொருளுடைய விலை என்ன, வியாபாரம்னா என்ன, எவ்வளவு விற்பாங்க, எவ்வளவு வாங்குவாங்க. நம்மளாம் காலையில் 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு திரும்பிடுறோம். ஆனால் அந்த கடைக்காரர் இருக்கிறாரே, அவர் காலையில் 6 மணிக்கு கடையை திறந்தார்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும்பா. அதனாலேயே அந்த டையில் எப்போ பார் பிஸ்னஸ் நடக்குது. அலுவலகத்துக்கு போய் வேலை சம்பாதிப்பது வேற, இந்த மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் துவங்குவதுன்றது வேற. இந்த கடையை இவருடைய அப்பா தொடங்கினார், இப்போ இவ்வளவு வணிகம் நடக்கிறது அப்படின்னு அந்த கடையை பற்றிலாம் சொல்கிறார். மறுநாள் அங்கே ஒரு தேநீர் கடை இருக்குதா, இப்போ மலர் தேநீர் கடை அப்படின்னா அந்த கடையை பற்றி சொல்லுவார். அவர் காலையில் 6 மணிக்கு பால் வாங்குவார், டிகாஷன் வாங்குவார், சுட வைப்பார். இந்த தேநீர் தயாரிப்பது எப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ தன்னை சுற்றி என்னையெல்லாம் நடக்கிறது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொரு கடை சார்ந்த அந்த நடை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இவர் விளக்குகிறார். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பொது அறிவு. ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் இந்த பையன் சொல்லியிருக்கிறான், அவ்வளவு மகிழ்ச்சியாக விளக்குறான். என்னன்னா, இன்னைக்கு மலர் பற்றி எங்கள் டீச்சர் கேட்டாங்கப்பா. மலர் டீச்சரை பற்றி பேசுவாங்க, அது வேற. இப்போ மலர் பற்றியே டீச்சர் கேட்குறாங்க. நான் உடனே தினம் நீ ஒரு பூக்கார அம்மாவை பற்றி சொல்லுவியேப்பா, நான் அந்த பூக்கடையை பற்றி சொன்னேன். அவங்க தினம் காலையில் கடையை ஆரம்பிப்பாங்க. அங்கே என்னென்னலாம் பூலாம் இருக்கும், மல்லிப்பூ இருக்கும், முல்லைப்பூ இருக்கும், ரோஜா பூ இருக்கும். இந்த அம்மா பூ தொடுப்பாங்க, ஒரு முழம் 20 ரூபான்னு விற்பாங்க. மத்தியானமே ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேலே தண்ணி தெளிப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் விற்பனை ஆகும். பூக்களை கொண்டு போய் வீட்டிலே பெண்களுக்கு கொடுப்பார்கள் அல்லது சாமிக்கு பூஜை செய்வார்கள். மலர்கள் வாசனையானது. இதை ஒரு மொத்த வியாபாரமாக இந்த அம்மா செய்கிறார் அப்படின்னு அந்த மலர் கடையை பற்றி நான் சொன்னப்பா. டீச்சர் எல்லாரையும் கை தொட்டி என்னை பாராட்ட சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இன்ற பொழுதின் பெரிதுகக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தையை அங்கே பார்க்க முடிந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, பிள்ளைய படித்து நீ ஒழுங்காக படிக்கலைன்னா இப்படிலாம் பொட்டி கடை தான் வைப்ப அப்படின்னு பயமுறுத்துறதுக்கு இந்த பெட்டி கடைகளை நாம் உதாரணமாக காட்டுகிறோம். பயமுறுத்தி இந்த பிள்ளைக்கு படிப்பினுடைய அவசியத்தை உணர்த்த பார்க்கிறோம்.
படிப்பது அவனுடைய பொறுப்புன்றத மனசுல ஏத்த பார்க்குறோம். எதை காமிச்சு? படிப்பை காமிச்சு இல்லை, இந்த பெட்டி கடை பூக்காரம்மா, டீ கடைக்கார பெரிய இவங்களெல்லாம் காமிச்சு நீ நாளைக்கு இப்படி தான் நீயும் கடை வைக்கணும்னு இதை பற்றி ஒரு பயத்தை உருவாக்குகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிள்ளைங்க மனசுல இப்பொழுதே அந்த தொழிலை இழிவானதாக நினைக்கிற மனோபாவத்தையும் வளர்க்கிறோம் இல்லையா? பெட்டி கடை வைக்கிறது ஒன்றும் சாதாரணம் இல்லை, அது ஒன்றும் கேவலம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு மருந்து கடைக்காரங்க, அங்கே எப்போ போனீங்கன்னாலும் 10 பேர் நின்று வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் 8 மணி கடை திறந்ததுன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் ஜேன்னு அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாட்டு மருந்து கடை தான். யாராக இருந்தாலும் எனக்கு மூட்டு வலி தைலம் கொடுங்க, முடி வளர தைலம் கொடுங்க, அப்புறம் தோல் பளபளப்பாகிறதுக்கு தைலம் கொடுங்க, செரிமானத்துக்கு மாத்திரை கொடுங்க. நாட்டு மருந்து ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நாட்டு மருந்து வச்சுருக்கிறவங்களாம் என்ன பெரிய விற்பனை இல்லை சிறந்துட்டாங்களா அப்படின்னு, வியாபாரம் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. அந்த வியாபாரத்தை அவர் தொடங்கினப்போ அவர் அப்படி நினைக்கல. அதனால்தான் அதிலே வெற்றி கொடி கட்டி இருக்கிறார். அப்போ எந்த தொழிலும் சாதாரணமானது அல்ல, எதுவும் இழிந்தது அல்ல, அதிலும் நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை பற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால் நாளை ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் மேலே வருவதற்கு நம் கடமையை நாம் ஒழுங்காக செய்ததாக ஆகும். கடமையை ஒழுங்காக செய்கிறவர்கள்தான் ஒரு குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய துணையாக இருக்கிறார்கள் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.